தமிழ்நாடு வருமான வரித்துறை உட்படுத்தப்பட்ட ஊழியர் நல உரிமை பேரவையின் சார்பில் இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கிற அறிவுக்குரிய சகோதரி திருமதி குணவதி அவர்களுக்கும் பொதுச் செயலாளர் ஜெயக்கண்ணன் அவர்களுக்கும் பொருளாளர் சிந்துஜா அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியிலே பொதுவா கெஸ்ட் ஆஃப் ஆனரா வர்றவங்க மாலை மரியாதையை ஏற்றுக்கொண்டு 2 வார்த்தை பேசிக்கிறார். மண்டல் கமிஷன் ஏன் அமைக்கப்பட்டது, எப்படி அமைக்கப்பட்டது, மண்டல் கமிஷன் அறிக்கை தாக்கல் செய்தது, அதனுடைய இண்டிகேட்டர், இந்த 4 இண்டிகேட்டர் யாரும் சொல்லவே இல்லை. அதை அமல்படுத்திய விதம், இன்று நாம் பின்பற்ற வேண்டிய கடமை, அவ்வளவு அற்புதமா சொல்லி பெருமை சேர்த்திருக்கிற பிரின்சிபல் கமிஷனர் இங்கே மிக சிரமப்பட்டு ட்ரெயின் கிடைக்காம காலையில் கிளம்பி நாகப்பட்டினத்திலிருந்து ஓடோடி வந்து சிறந்த உரையாற்றி சென்றிருக்கிற எங்களுடைய NCOBC தலைவர் சேதுபதி அவர்களுக்கும், இன்றைய தினம் விழாவினுடைய நாயகராக இருக்கிற அறிவிச் சகோதரர் தனசேகர் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிற அவருடைய துணைவியார் ஸ்ரீமதி லதா அம்மையார் அவர்களுக்கும், அவருடைய சகோதரர் மகள் செல்வி யாழினி அவர்களுக்கும், மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று மிக அருமையாக உரையாற்றிய MS வெங்கடேசன் அவர்களுக்கும், திரு கண்ணன் அவர்களுக்கும், SC/ST பிரிவுடைய பொதுச் செயலாளர் திருமதி சுபாசினி அவர்கள் மற்றும் எங்களுடைய அமைப்பினுடைய நிர்வாகிகளுக்கு செந்தாமரை பெர்னாண்டோ அவர்கள், இன்னும் சொல்ல போனா தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தில் நான் 2010 உறுப்பினரான போது முதல் நிகழ்ச்சி அதை ஏற்பாடு செய்தவர் வீட்டு இருக்கிறார். அன்னைக்குதான் சேதுபதியே முதல் முறை நான் சந்திக்கிறேன். அது போன்ற மூத்த தலைவர்கள் குமார் வந்திருக்கார், பல மூத்த தலைவர்கள் இங்கே வந்திருக்காங்க. அத்தனை பேருக்கும் என்னுடைய உணவார்ந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனந்தையா அவர்களை பற்றியும் நம்முடைய VPC அவர்களை பற்றியும் அவர்கள் செய்திருக்கிற சாதனைகளை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகும். சென்ற வாரத்திலே பாரதிய விஎல்எக்ஸ் ராணிப்பேட்டையிலே ராம் அவதேஷ் சிங் யாதவ், நம்முடைய VPC அவர்கள், ஆனந்தையா அவர்கள், நான் எப்பொழுதுமே தமாசா சொல்ற நம்ம தனசேகர் யாதவ் அவர்கள் 4 பேரும் சேர்ந்து விழா எடுத்திருந்தார்கள். அந்த விழாவுக்கு நாங்கள் எல்லாம் சென்று வந்தோம். இந்திய திருநாட்டிலே அரசியலமைப்பு சட்டம் 26/1905 அமலுக்கு வந்த பின்பு அப்ப தாழ்த்தப்பட்டவர்கள் யார், மலைவாழ் மக்கள் யார் என்பது அரசாங்கத்தினுடைய கையில் இருந்தது. அதுதான் கான்ஸ்டிடியூஷனல் SC ஆர்டர் 1950, கான்ஸ்டிடியூஷனல் ST ஆர்டர் 1950. Who is backward class? யாருக்கும் தெரியாது. அரசியலமைப்பு சட்டம் 341 பிரிவின்படி இந்திய அரசாங்கம் ஒரு ஆணையம் அமைக்க வேண்டும். அந்த ஆணையம் நாடு முழுவதும் சென்று வந்து இதர பிற்படுத்தப்பட்டவரை அடையாளம் கண்டு அவர்களுக்கு மேம்பாட்டுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று ஒரு பிரிவு செய்யவில்லை. 1951 ஆண்டு அம்பேத்கர் அவர் ராஜினாமா செய்கிறாங்க. ராஜினாமா செய்த அறிக்கையை கூட நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய அவர் அனுமதிக்கவில்லை. அதையும் மீறி அந்த அறிக்கை வெளியிடுகிறார். அதில் 10 அம்சங்களில் ஒன்று, இந்த நாட்டில் வாழ்கிற மெஜாரிட்டி பாப்புலேஷன் பிற்படுத்தப்பட்ட மக்களை யார் என்று அடையாளம் காண்பதற்கும் அவருடைய மேம்பாட்டிற்கும் இந்த அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதும் ஒரு காரணம் என்று. அதன் பின்புதான் நாடு முழுவதும் அந்த பிரச்சனை பிரதிபலிக்கிறது.
உடனே 1953 காக்கா கல்லேல்கர் கமிஷன் நியமிக்கப்படுகிறது. காக்கா கல்லேல்கர் கமிஷன் 1955 அறிக்கை தாக்கல் செய்கிறார்கள். காக்கா கல்லேல்கர் கமிஷன் தொட்டு கூட பார்க்காம 61ஆம் ஆண்டில் நாடாளுமன்றத்திலே தாக்கல் செய்து விவாதிக்காமல் டோட்டலி ரிஜெக்டட். எல்லா முதலமைச்சருக்கும் பிரதமர் கடிதம் எழுதுகிறார். நாட்டில் உள்ள பிற்படுத்தப்பட்டவர்களை ஜாதியின் அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்காமல் வருமானத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்குங்கள் என்று சொல்லி எல்லா முதலமைச்சருக்கும் கடிதம் எழுதுகிறார். முதலமைச்சர் மாநாடு நடத்துகிறார். அதற்கு பின்பு பிற்படுத்தப்பட்டவர்களை நினைப்பதற்கு யாருமே இல்லை. 17 ஆண்டு காலம் 1977 ஜனதா அரசு பொறுப்பேற்று மொரார்ஜி தேசாய் பிரதமராகி 1/1/79 அன்று மண்டல் கமிஷன் நியமிக்கப்படுகிறது. மண்டல் கமிஷன் நாடு முழுவதும் சுற்றி வந்து 3347 ஜாதி பிற்படுத்தப்பட்டவர்கள், அவர்கள் 52%, அவர்களுக்கு 27% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று அறிக்கை தாக்கல் செய்கிறார். 31/12/80. நம்முடைய துரதிர்ஷ்டம் 14 நாட்களில் இந்திரா காந்தி அம்மையார் பிரதமராகிறார்கள். அந்த அறிக்கை தூக்கி கிடப்பில் போடப்படுகிறது. ராஜீவ்காந்தி பிரதமராகிறார். அறிக்கை தொடப்படவில்லை. இன்னைக்கு நாம் போற்றி புகழ்கிற விபி சிங் அவர்கள் இந்த நாட்டில் ஆண்ட காலம் கொஞ்சம் செய்த சாதனைகள் அதிகம், அளவிட தெரியும். நீ பேசி எல்லாரும் குறிப்பிட்டு சொல்லுவீங்க நினைச்சேன். ஆனால் அம்பேத்கருக்கு பாரத ரத்னா பட்டம் கொடுத்தவரே அவர் தான். எல்லாம் அவங்க கொடுத்தாங்க. சேதுபதிக்கு பாரத ரத்னா பட்டம் கொடுக்கறதுக்கு அதிகாரம் எனக்கு கொடுத்துருவோம், அவரே எடுத்துறாரு. ஆனா அந்த அம்பேத்கரை அடையாளம் கண்டு பாரத ரத்னா பட்டம் கொடுத்தவர் அவர் தான். காவிரி ஆணையை அமைத்ததும் அவர் தான். காவிரி நதிநீர் பங்கீட்டுக்கு ஆணையம் அமைத்தது அவர் தான். அந்த மகான் 7/8/1990 ஆண்டு மண்டல் கமிஷன் அறிக்கை நாடாளுமன்றத்திலே தாக்கல் செய்து 27% இடஒதுக்கீட்டை தருகிறேன் என்று அறிவிக்கிறார். அம்மா அவங்க சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 57 பேர் தீ வைத்து சாகிறார்கள். போலீஸ் துப்பாக்கி சூட்டில் 54 பேர் சாகிறார்கள். நூற்றுக்கணக்கான பேர் தற்கொலை முயற்சி. 13/8/90 அரசாணை பிறப்பிக்கப்படுகிறது. நாடாளுமன்றத்திலே ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டு வருவார்கள். ஆர்டிகல் 183 பிரகாரம், பார்லிமெண்ட் ரூல்ஸ் 183 பிரகாரம் சோம்நாத் சட்டர்ஜி, இந்திரஜித் குப்தா போன்ற மாபெரும் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் விபிஎஸ் சரி என்று சொல்லி வரவேற்று பேசுகிறார்கள். அந்த தினம் ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், அந்த எதிர்கட்சி தலைவர் 6/9/90 2.5 மணி நேரம் பேசுகிறார். இந்த நாட்டை ஜாதியின் பெயரால் விபிஎஸ் கொண்டாடுகிறார். மண்டல் கமிஷன் அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிற அம்சங்கள் அத்தனையும் தவறு என்று உடனே சோம்நாத் சட்டர்ஜி கேட்டார். 10 வருஷம் உங்கள்கிட்ட தான் ரிப்போர்ட் வந்து நீங்களே தூக்கி எழுதிட்டு போயிருக்கலாமே. இதெல்லாம் தாண்டி 10/9/90 அன்று தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வெளியே வருகிறார் விபி சிங் அவர்கள். அவர் பத்திரிகையாளர் கேட்டபோது, ஊழலின் பேரால் பதவியிலிருந்து தலைகுனிந்து நான் வரவில்லை, இந்த நாட்டில் வாழும் மக்கள் உரிமையை காப்பாற்றிவிட்டு தலைநிமிர்ந்து வருகிறேன். நிறைய சொல்லுவோம். அவர் எடுத்த நடவடிக்கைகள், மண்டல் கமிஷன் அறிக்கை, மண்டல் கமிஷன் நியமனத்துக்கும் அவர் தான் காரணம். அவரும் அவதேவ் சிங் அவர்களும் இணைந்து மொரார்ஜி தேசாய் கவர்மெண்ட்ல 204 பேர் இதர பிற்படுத்தப்பட்டவர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள். அவர்களை எல்லாம் சந்தித்து மண்டல் கமிஷன் நியமிக்க வைத்தவர் நம்முடைய ஆனந்த ஐயா ராம் அவதேவ் சிங் அவர்கள். அந்த அறிக்கையை நடவடிக்கை எடுக்க வைத்தவரும் அவர்தான். இவர்களுக்கெல்லாம் மேலாக நான் இன்று பாராட்டி பேச வேண்டும் என்று சொன்னால், இது 30 விழா அல்ல, 4 பெருவிழா. விபி சிங் அவர்களுக்கு வாழ்த்து.
அனுமதி அவர்களுக்கு வாழ்த்து. இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் தனசேகர் அவர்களுக்கு வெளியீடு விழா. ஆனா இதர பிற்படுத்தப்பட்ட நாங்கள் வரவேற்பு விழா நடத்துகிறோம். எங்களுடைய 4வது விழா ஃபுல் டைம் முழுநேர ஊழியர் இதர பிற்படுத்தப்பட்டவருக்காக. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். நான் 80களில் விவசாய மாவட்டத்தில் 7 முறை ஜெயிலுக்கு போயிருக்கேன். சொல்ல செல்லமுத்து நானும் 17 நாள் சிறையில் அடைத்திருந்தாங்க கோயம்புத்தூர்ல. கொடுமை என்னன்னா கோவிச்செட்டிபாளையத்துல ரயில் தண்டவாளத்தை பேசிட்டாங்க. இப்ப எங்களோட வேற சில நண்பர்கள் இருந்தாங்க. எங்களையெல்லாம் பாக்குறதுக்கு யாரும் இல்லை. ஒரு நாள் செல்லத்தோட தாப்பனார் வந்தாரு. ஒரு பெரிய வாழைப்பழ தார் வாங்கிட்டு வந்தார். இதப்ப இப்படி இழைச்சிட்டீங்களே இல்ல. அதான் செலவு சொன்னார். எதுவும் கோழி பிரியாணியா போடுறாங்க, அதனால சாப்பிட முடியல, அதனால இழைச்சிட்டு. எங்க கூட இருந்த ஒருத்தர் பார்க்க அவருடைய துணையார் வந்தாங்க. அந்த அம்மா வந்தோடனே, ஏண்டா பட்டுக்கருப்பா, பால்கர ஆள் இல்ல, சந்தைக்கு போக ஆள் இல்ல, நீ வேற ஜெயில படுத்திக்கிட்டியா, முதல்ல வெளிவா. அவருடைய பொது வாழ்க்கை அதையோட முடிஞ்சு அந்த போய் அடுத்த நாள் எழுதி கொடுத்து போயிட்டான். ஆனா அப்படி இல்லாம மனைவியினுடைய ஆதரவு இல்லாமல் எந்த தலைவரும் பொதுப்பணியிலே வெற்றி பெற்று விட முடியாது. லதா அம்மையார் குடும்பத்தை பேணி, தன்னுடைய குடும்பத்தாரை பேணி, மூத்தவர்களை பேணி, குழந்தைகளை பேணி அவர்களுக்கு கல்வி கற்றுக் கொடுத்து, என்னுடைய பையன் 2 பேருக்கு கிறிஸ்டியன் காலேஜ் ஹைஸ்கூல்ல சேர்த்து கூட்டிட்டு போனேன். ஜெஃபர்சன் பிரின்சிபல் கேட்டார், பெரிய பையனுக்கு எந்த ஸ்டாண்டர்ட், சின்ன பையனுக்கு எந்த ஸ்டாண்டர்ட்? எனக்கு தெரியாது என்ன படிக்கிறாங்க. என் மனைவி பார்த்த மனைவி சொன்னாங்க, பெரியவனுக்கு 5வது, சின்னவனுக்கு 3வது. காரணம், அரசியல் வாழ்க்கை இருக்கிறவர்களுக்கு மனைவிமார்களுடைய ஆதரவு தான். அதனால அந்த அம்மையாருடைய சேவை சின்ன சேவையில பெரிய சேவை. இந்த நேரத்தில் ஒரு சில கருத்துக்களை மட்டும் நலசேகரவனை பற்றி நான் சொல்லி விடைபெறுவதுதான் சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். நான் 96 முதல் முறையாக நாடாளுமன்ற உறுப்பினராகிறேன். அப்போ ரயில்வேல பெரும்போது மிஸ்டர் நடராஜன் ரயில்வேல இதர பிற்படுத்தப்பட்டோர் தொழிற்சங்கத்தை வெல்பேர் துவக்க வேண்டும் என்று சொல்லி எங்களை அழைக்கிறார். நானும் பீட்டர் போர்ட், சங்கநாதன், அவங்க 2 பேரும் எம்எல்ஏ, நான் எம்பி 3 பேரும் சேர்ந்துக்கோ 2000 தொழிலாளர்கள் கலந்து கொள்கிறார்கள். அதை கேள்விப்பட்டு என்னை பார்ப்பதற்காக இவரும் வையாபுரியும் டெல்லிக்கு வருகிறார்கள். முதல் அறிமுகம். வையாபுரிக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருந்தது. வையாபுரி தீவிரமா பாடுபடுவார். ஆனா குறையே சொல்ல முடியாது. ஓய்வுக்கு போய் நாமக்கல் இருக்கார். முதல் நிகழ்ச்சியே யாரும் எதிர்பார்க்காத வண்ணம் பல்லாயிரம் இதர பிற்படுத்தப்பட்ட ஊழியர்களை திரட்டி இங்கே கலைஞர் அரங்கத்திலே கலைஞர் அவர்கள் தலைமையிலே தேவகவுடா அவர்களை அழைத்து வந்து இதர பிற்படுத்தப்பட்டோர் மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி காண்பித்தவர் சின்ன விஷயம் அல்ல. ரயில்வே எம்ப்ளாயிஸ் அசோசியேஷன் இன்னைக்கு இருக்கிற நிதிஷ்குமார் ரயில்வே அமைச்சர் நாடாளுமன்றத்திலே ரெகக்னிஷன் அறிவித்தார் என்று சொன்னால் அதற்கு இவர்களெல்லாம் எடுத்த முயற்சி தான். அவர்களுக்கெல்லாம் மேலாக ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன், என்னுடைய நண்பர் டைரக்டரா இருந்தார். இந்த ஒரு பையன் கூட தமிழ்நாட்டுக்கார பையன் எவ்வளவு வரமாட்டேங்கிறாங்க. 800 பதவி இருந்தால் 800 பதவிக்கு ஒரு தமிழ்நாட்டு இளைஞர்கள் விண்ணப்பிப்பது கிடையாது. இங்க பிஇ படிச்சுட்டு 10,000 ரூபாய் சம்பளம், டவுசோப் விற்பதற்கு டவுசோப் 50 ரூபாய்க்கு ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் போய் 1 லட்சம் ரூபாய் சம்பளமாக விரும்புவதில்லை. நான் ஒரு நாள் பேசிக் கொண்டிருந்த போது உடனே போஸ்ட் அடித்து அவையே போஸ்ட் தூக்கிட்டு மேட்டூர், சேலம் எல்லா ஊருக்கும் தனசேகர் அவர்களை நேரடியாக சென்று எல்லா ஊரையும் போஸ்ட் ஒட்டி ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷனுக்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட ஒரு மனிதர், மாமனிதர் என்று சொன்னால் தனசேகர். அமைதியான புரட்சி, சின்ன விஷயங்கள் அல்ல. யூபிஎஸ்சி இருக்கு பாருங்க,
யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், டிஓபிடி. இதுதான் ஓபிசிக்கு எதிரி, வேற யாருமே அல்ல. டிஓபிடி இன்னும் சீரகத்தை ஐயங்கார் தான் வந்திருக்காரு. எங்களுடைய அப்போது சேர்மன் இருந்தவருடைய அவர் கீழே பணியாற்றிய டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜோட பையன் சம்பளத்தை கிரெடிட் காட்டி அந்த பையனுக்கு ஓபிசி இல்ல, அதனால ஐஏஎஸ் தகுதி இல்லைன்னு சொல்லிட்டார். உடனே அவர் அதை எடுத்து டெல்லிக்கு வந்தார். தனசேகர் அவர்கள் கோபிச்செட்டிவாளையத்தில் ஒரு ஒயர்மேன் ஜேயா ப்ரமோஷன் ஆகிறார். கிரிமிலேயர் பிரகாரம் கான்ஸ்டிடியூஷன் போஸ்ட் இருக்கிறவனுக்கு கிரிமிலேயர் அந்த ரிலீஃப் கேட்க முடியாது. குரூப் 1 சர்வீஸ் அவருடைய குழந்தைகளுக்கு கிடையாது. குரூப் 2 சர்வீஸ் 40 வயசுல குரூப் 1 சர்வீஸ் ஆனா கிடைக்காது. சிஎன்டி எம்ப்ளாயி சம்பளத்தை பார்க்க கூடாது, விதி. ஆனா இந்த ஒயர்மேனுடைய பொண்ணு 174வது ரேங்க், கோபிச்செட்டிவாளையம், 80,000 சம்பளம், 1290, 9,60,000, 8,00,000 தாண்டியாச்சு, குழந்தை தகுதி இல்லை. யாருமே நினைக்காத போது தனசேகர் அவர்கள் அந்த பொண்ணுக்காக டெலிவரி வந்தார். அந்த ஒரு பொண்ணு பிரச்சனையை தோன்றுனா 57 பேர் அது மாதிரி பார்த்தாங்க. 57 பேர் இந்தியா முழுவதும். யூபிஎஸ்சியில கேடர், ஐஏஎஸ் ஐபிஎஸ்ல கேடர் தீர்மானிக்கிற அதிகாரம் யூபிஎஸ்சிக்கு மட்டும்தான். டிஓபிடி ஆணை வழங்குவதோடு சரி. டிஓபிடி கிரிமினல் வரும் வராது என்று தீர்மானிக்கிற வேலை அவர்களுக்கு இல்லை. ஆனா டிஓபிடி தேவையில்லாத வேலை செய்து 57 பேர் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். அதற்காக சம்பந்தப்பட்ட மத்திய அமைச்சரை சந்திச்சோம். எங்களுடைய சேர்மன் பேசிய போது அவர் சொன்ன குழந்தையை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதனால அவர் அப்படியே ஆஃப் ஆயிட்டார். ஆனா அவர் ஆஃப் ஆகலாம், ஆனா தனசேகர் ஆஃப் ஆகல. தனசேகரை நிறுத்த முடியவில்லை. தொடர்ந்து போராடினோம். தொடர்ந்து இன்னைக்கு ஒரு பையன் ஒரு எல்ஐசியில் வேலை செய்தவருடைய குழந்தை 3 ஆண்டு காலம் இந்த ஒரே குறையினால் வேலை இல்லாமல் இருந்து இன்றைக்கு மகாராஷ்டிராவில் தலை சிறந்த காவல்துறை அதிகாரி கிரிசங்கர் என்கிற மாணவன் பாண்டிச்சேரியில இன்றைக்கு ஐஏஎஸ் ஆபீசர் கிடைத்திருக்குன்னா அதுக்கு அவர்தான் காரணம். ஒவ்வொரு தடவை அந்த பிரச்சனையோடு தான் யூபிஎஸ்சி யாரெல்லாம் கேடர் தீர்மானிக்கிறார்களோ அவர்கள் டிஓபிடி தலையிடக்கூடாது என்கிற நிலையை உருவாக்க காரணமாக இருந்தவர் தனசேகர். இது எத்தனை பேருக்கு தெரியும்? அவர் எதை செய்தாலும் சொல்ல மாட்டார். அவருடைய கோபத்தை பார்க்க முடியாது, பிரசம்பத்தை பார்க்க முடியாது. வீட்டுக்கே போனா கூட சகோதரி ஏதாவது திட்டா கூட தலசாத்திக்கு போயிடுவார்னு நினைக்கிறேன். என்ன அதை விட மிகப்பெரிய தமிழ்நாட்டில் சட்டம் படித்தவர்கள், அவருடைய டாக்டர் கூட லாயர் தான், அவருக்கு லாயர் அடுத்த வக்கீலா போற 250 பேர்த்தை நேரடியாக தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுல தவறு இடஒதுக்கீடு சம்பந்தமான தவறு. ஓபிசிக்கு உரிய அந்தஸ்து கொடுக்கப்படவில்லை. ஒரு நாள் என்கிட்ட சொன்னார், இது யாரை கேஸ் போட சொன்னாலும் போட மாட்டாங்க. நான் வாழ்க்கையில முதல் முறையா நானே பெற்று சென்னை உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்தேன். தலைமை நீதிபதி என்னெல்லாம் அவங்களாம் முடிவு பண்ணி அந்த 79 பேர் எடுக்கிறதுனால என்னுடைய ரிட்மனுவை மறுத்தார்கள். அதுபோல யூபிஎஸ்சியில எப்படி அதிக மதிப்பெண் பெற்ற பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மலைவாழ் மக்கள் சமுதாயத்தை சார்ந்தவர்களை மெரிட்ல தான் போடணும். அதிக மதிப்பெண் பெற்றவர்களை ஓபிசி பட்டியல, எஸ்சி பட்டியல, எஸ்டி பட்டியல் அடைத்துவிட்டு உயர்ஜாதிக்கான முதல் பட்டியல் கொண்டு வர முடியாது. அங்க அதே அந்த 209 நீதிபதிகள் பல பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த குழந்தைகள் அதிக மதிப்பெண் பெற்றவர்களை மெரிட் கேட்டகரியில் கொண்டு வராமல் ஓபிசி பட்டியலில் எஸ்சி பட்டியலும் அடைத்து தகுதியுள்ள இதர பிற்படுத்தப்பட்ட இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் குவிக்கவில்லை. அது பல பேருக்கு சொன்னோம். தமிழ்நாட்டில் இருக்கிற எஸ்சி வெல்ஃபேர் கமிஷன் சம்பந்தப்பட்டவர்கள் சொன்னோம், நானும் சாகல. அதில் சில குழந்தைகள் உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்து அதனுடைய விளைவாக அந்த ஓபிசி எஸ்சி எஸ்டி குழந்தைகளுக்கு நீதிபதி பதவி கிடைத்தது என்று சொன்னால் அது தனசேகர் ஏற்பாடு செய்ததுதான். மிகப்பெரிய சாதனை. அந்த ரிப்போர்ட்டுக்கு 30,000-40,000 செலவு. நாங்கள் அதை பத்தி கலையில வரல. ஆனா ஒரு சமுதாயத்திற்கு செய்த பெருமை இன்றைக்கு இந்திய உச்ச நீதிமன்றம் 3 ஆண்டு காலம் அனுபவம் பெற வேண்டும், ரிசர்வேஷன் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி தலைமை நீதிபதி சொல்லி இருப்பது எங்களுக்கெல்லாம் ஆதரவாக இருக்கிறது.
அத்தோடு மட்டுமில்லாமல் நான் எழுதிய சமூக நீதி புத்தகத்தை வெளியிட வேண்டும் என்கிற சூழ்நிலை வந்தபோது சென்னையிலே அதற்கு பிரமாண்டமான விழா எடுத்து சங்கர் IAS அகாடமியில வெளியிடுவதற்கான முன்னின்று நடத்தியவர் தனசேகரம் சேதுபதியும் அவர்கள். இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் அந்த புத்தகம் சென்றிருக்கிறது என்று சொன்னால் அது தவறான காரணம். இன்னைக்கு இதர பிற்படுத்தப்பட்ட ஒரு ஊழியர் நலச்சங்கங்கள் நாம் எல்லாம் உள்ள நுழையும்போது பல சங்கங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. உதாரணமா சிண்டிகேட் வங்கி எங்களுடைய சேர்மன் நாங்க மெம்பர்கள் எல்லாம் போனோம். அந்த இங்க இருக்கிற ஏஜென்ட் ஆபீஸ்க்கு எங்களை கண்டிக்கவே இல்லை. ஸ்டாஃப் ரெக்கமெண்டேஷன் வந்திருந்தாரு. எங்க 4 பேருக்கு கூப்பிட்டு ஒரு துண்டு ஒரு கிஃப்ட் கொடுத்தாரு. இந்த துண்டு கிஃப்ட் நீயே வச்சுக்க, பாக்கிற வழியில பாத்துக்கிறாங்க. நாங்க சேர்மனை சந்திக்க வந்தோம். சேர்மன் எல்லாம் சந்திக்க முடியாதுட்டாங்க. அடுத்த நாள் எங்களுடைய எங்களுக்கு தலைமை நீதிபதியா இருந்தவங்க எங்களுடைய சேர்மன் அடுத்த நாள் அவர் டெல்லி செல்ல பெங்களூர் போனார். சம்பந்தப்பட்ட துறைக்கு புகார் தாக்கல் செய்த 3ஆம் நாள் சேர்மன் சஸ்பெண்ட். சிண்டிகேட் பேங்க் உடனடியா வாடகைக்கு டி நகர்ல ஒரு இடத்தை பிடிச்சு அலுவலகம் கொடுத்து அந்த அலுவலகத்துக்கு தேவையான அத்தனை சாதனைகளை கொடுத்து சிண்டிகேட் பேங்கினுடைய ஓபிசி எம்ப்ளாயிஸ் ரெகக்னிஷன் கிடைத்தது சொன்னா தனசேகர் எடுத்த முயற்சி. கிரிமிலேயர் பெருசு. கிரிமிலேயர் வந்த போது 1993 1 லட்சம் 2 லட்சம் அப்புறம் 4.5 லட்சம். ஒவ்வொரு 3 ஆண்டு காலமும் உயர்த்த வேண்டும். 3 ஆண்டு காலத்துக்கு ஒரு முறை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்பது விதி. ஆனால் 11 ஆண்டு காலம் அதை பற்றி யாருமே கண்டுகொள்ளவில்லை. பல நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஒவ்வொரு தடவையும் நாடாளுமன்றம் நடக்கிற போதெல்லாம் டெல்லியிலே தனசேகர் ஆகட்டும், சேதுபதி ஆகட்டும், செந்தாமரை ஆகட்டும், பெர்னாண்டோ ஆகட்டும் டெல்லிக்கு வந்திருந்து அமைச்சர்களை நாடாளுமன்ற உறுப்பினரை சந்திப்பதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். அவர் எடுத்த முயற்சியின் விளைவாக 4 லட்சம் 6 லட்சமானது. நாங்கள் தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தில் இருந்தபோது அது 8 லட்சமாக உயர்த்தப்பட்டது. மீண்டும் அதை 12 லட்சம் ஆக வேண்டும் என்று முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே அவருடைய பணி என்பது நாங்கள் சொல்வது போல இந்த இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக உழைப்பதற்காக இருகரம் கூப்பி வரவேற்கிறோம். நீங்கள் வர வேண்டும், எங்களோடு இருக்க வேண்டும், பூர்ண உடல் நலத்தோடு இன்னும் கடுமையாக போராட வேண்டும். போராடி பெறுவது நிறைய இருக்கிறது என்று கூறி பேச முடியாது போது அதனாலதான் அந்த அம்மா பேச முடியாம போயிருக்காங்க. அதனால நம்முடைய தனசேகர் அவர்கள் இஸ் நாட் ரிட்டையரிங். எல்லாம் ரிட்டையர் ஆகிறவர்கள் நான் வழியில் நடத்துற இடத்துல எல்லாம் நான் சொல்றது புது வாழ்க்கை துவங்குகிறது. இன்றையிலிருந்து புது வாழ்க்கை. இன்றையிலிருந்து குடும்பத்தை பார்ப்பீர்கள், குழந்தைகளை பார்ப்பீர்கள், பொதுநல சேவை செய்வீர்கள். நீங்க ஓபிசியினுடைய வெல்ஃபேருக்கு தொடர்ந்து பணியாற்ற வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்.